இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. நாடு முழுவதும் 2367 குடும்ப வீடுகளை கட்ட MAF உள்ளது என்று பாதுகாப்பு படைகளின் தலைவர் கூறினார். ஆயுதப்படை குடும்ப வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் மொத்தம் 2367 அலகுகள் உள்ளன. அவை நாடு தழுவிய அளவில் கட்டப்படும் என்று பாதுகாப்பு படை தலைவர் ஜெனரல் தான்ஸ்ரீ அஃபெண்டி புவாங் தெரிவித்தார். பெர்லிஸில் உள்ள ஆரான் முகாமில் RKTA அலகுகள் கட்டப்படும் என்றும் அவர் கூறினார். டோக் ஜாலாய் முகாம், கெடாவில் அலோஸ்டார், சையத் சிராஜுதீன் முகாம், நெக்ரி செம்பிலான் ஜெமாஸ், தும்பி முகாம், கெலந்தானில் ஜெலி, சரவாக்கில் பட்டு, 10 சிபு முகாம் மற்றும் ஸ்ரீ மிரி முகாம் மற்றும் சபாவில் உள்ள லோப் காவி முகாம். பாதுகாப்பு அமைச்சகம் RKTA மூலம் ஒரு உறுப்பினர் ஒரு வீடு சாகர திட்டத்தில் தயாரிப்பதற்கான நிகழ்ச்சி நிரலை உணர முயற்சிக்கிறது. சாசர் திட்டத்திற்காக 3500 யூனிட் வீடுகளை உள்ளடக்கிய சுங்கை பெசி விதிவிடமாக அறியப்படும் முதல் திட்டம் இந்த ஆண்டின் இறுதியில் கட்டுமான பணிகளை தொடங்கி 2023 நிறைவடையும் என்று அவர் கூறினார். SME சந்தாதாரர்களை 15 முதல் 20 BC உயர்த்துவதை யூனிஃபை நோக்கமாக கொண்டுள்ளது. யூனிஃபை தனது சிறு மற்றும் நடுத்தர நிறுவனமான SME சந்தாதாரர்களின் எண்ணிக்கையை இந்த ஆண்டு இறுதிக்குள் 15 முதல் 20% வரை உயர்த்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. அதன் SME பிரிவின் தலைவர் அஸ்மி அப்துல்லா கூறுகையில், வணிகங்கள் டிஜிட்டல் மயமாக்கலை தழுவ தொடங்கியுள்ளதால் இயக்கத்திற்கு பிந்தைய இயக்க கட்டுப்பாடு ஆணைகள் தேவை அதிகரித்துள்ளது. தற்போது எங்களிடம் மொத்தம் 1.3 மில்லியன் யூனிஃபை பயனாளர்கள் உள்ளனர். அவர்களில் 4 லட்சத்திற்கும் அதிகமானோர் SMEக்கள் என்று அவர் இன்று செய்தியாளர்கள் கூட்டத்தில் கூறினார். MCOவின் போது இணைய பில்களை செலுத்துவதில் சிரமங்களை எதிர்கொண்ட பயனர்களுக்கு தாமதமாக பணம் செலுத்துவதற்கான கட்டண மறுசீரமைப்பை இணைய வழங்குனர் வழங்குவாரா என்று கேட்பதற்கு இது ஒவ்வொரு வழக்கு அடிப்படையில் செய்யப்படும் என்றார். இதுவரை ஒரு சிறிய குழு SMEக்கள் மட்டும் கட்டண மறுசீரமைப்பை கோரியுள்ளன. நாங்கள் அவர்களுக்கு எல்லா வழிகளிலும் உதவி உள்ளோம் என்று அவர் கூறினார். சீன புதிய கிராமங்களுக்கு ரிங்கிட் மலேசியா 80 மில்லியன் ஒதுக்கீடு என்று அமைச்சர் கூறினார். பினாங்கு, சிலாங்கூர், நெகிரி செம்பிலான் மற்றும் கோலாலம்பூரில் உள்ள சீன புதிய கிராமங்களில் சமூக நடவடிக்கைகள் மற்றும் உள்கட்டமைப்பு மேம்பாட்டுக்காக வீட்டு வசதி மற்றும் உள்ளாட்சி அமைப்பகம் இந்த ஆண்டு ரிங்கிட் மலேசியா 80 மில்லியன் ஒதுக்கியுள்ளது. வீட்டு வசதி மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் ஜுரைடா கமாருதீன் பேச்சுவார்த்தை மற்றும் கோட்டோங் ராயாங் சென்ற போது சமூக நடவடிக்கைகளுக்காக ரிங்கிட் மலேசியா 60 மில்லியன் ஒதுக்கப்பட்டுள்ளது என்றார். மீதமுள்ளவை வங்கி சிம்பனான் நேஷனல் வழியாக குடியிருப்பாளர்களுக்கு தனிப்பட்ட கடன்களாக வழங்கப்படும். வியாபாரத்தில் ஈடுபட விரும்புவோருக்கு, ஒரு வீட்டை கட்ட விரும்புவோருக்கு அல்லது அவர்கள் விண்ணப்பிக்கக்கூடிய பிற தனிப்பட்ட தேவைகளுக்காகவோ எங்களுக்கு ரிங்கிட் மலேசியா 20 மில்லியன் ஒதுக்கீடு உள்ளது. ஒப்புதல் அமைச்சக மட்டத்தில் உள்ளது மற்றும் பணம் PSN வழங்கப்படுகிறது என்று அவர் கூறினார். கூட்டாட்சி, புதிய கிராம அபிவிருத்தி மற்றும் பாதுகாப்பு குழுக்களின் தலைவர்களுக்கு நியமன கடிதங்களை இன்று தனது அமைச்சகத்தில் ஒப்படைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் ஜுரைடா இதனை தெரிவித்தார். பாஸ் கட்சி அம்னோவை கீழ்ப்படியாத குழந்தை என்று கூறுவதில் ஆச்சரியம் ஒன்றுமில்லை. பாஸ் கட்சியின் தேசிய தலைவர் அப்துல் ஹாடி அவாங் அமானா கட்சியை கீழ்ப்படியாத குழந்தை என்று கருத்துரைத்ததில் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றும் இல்லை என அமானாவின் துணைத் தலைவர் மாபோஸ் ஒமர் நேற்று முன்தினம் மலேசிய கினியிடம் கூறினார். மற்றவர்களுக்கு அந்த மாதிரியான முத்திரையை குத்துவது பாஸ் கட்சியின் தலைமைத்துவத்திற்கு வழக்கமான ஒன்றுதான் என்று அவர் கூறினார். பாஸ் கட்சி தலைமைத்துவத்துடன் ஒத்துப்போகாத முடியாத காரணத்தால் முன்னாள் பாஸ் தலைவர்களால் 2015 அமானா கட்சி உருவாக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. அமானாவை ஹாடி கீழ்ப்படியாத குழந்தை என்று கூறுவது தவறாகும். காரணம், நாங்கள் பிரிந்து போனதற்கு பாஸ் கட்சிதான் காரணமாகும் என்று மாபோஸ் சுட்டிக்காட்டினார். நாங்கள் அவர்களின் குழந்தைகள்தான், ஆனால் கீழ்ப்படியாத குழந்தைகள் அல்ல. நாங்கள் அந்த மாதிரி வேலை செய்வதில் இருந்து தப்பிக்கவே நாங்கள் ஓடி வந்துவிட்டோம் என்று அவர் மேலும் கூறினார். ஜாசிகாவுடன் அமானா தொடர்ந்து ஒத்துழைப்பதற்காக அமானாவை கீழ்ப்படியாத குழந்தை என்று ஹாடி அறிக்கை விடுத்திருந்ததின் தொடர்பாக
போகோசேனாவின் எம்பியான மாபோஸ் கருத்துரைக்கும் போது இவ்வாறு கூறினார். அமானா வாஸ் கட்சியின் குழந்தை என்று பூட்டான் வாரிசான் தொகுதி தலைவர் இஸ்டாட்டுல் ஐஹினி நிக்சோனா கூறியதை கூறப்படும் காணொலி இணையதளங்களில் வைரலாகி வருகிறது. அக்காணொலியில் சபா மாநில தேர்தலுக்கு தஞ்சோங் கிராமட் பகுதியில் போட்டியிடும் அமானா உறுப்பினர் ரோசே வாஸ்லிக்கு வாக்கு போடுமாறு பாஸ் கட்சி உறுப்பினர்களை இஸ்காட்டுகள் கேட்டுக்கொண்டதாக கூறப்படுகிறது. அக்காணொலியை பற்றி கருத்துரைக்கும் போது பாஸ் கட்சியின் தேசிய தலைவர் அப்துல் ஹாடி அவாங் இவ்வாறு கூறினார். கெடாவில் போதுமான உணவுப் பொருட்கள் உள்ளன. கோவிட்-19 புதிய நோய் தொற்று தாக்கத்தினால் மெலோர் என்ற இடத்தில் ஊரடங்கு விதிக்கப்பட்டுள்ளது. இங்கு மக்கள் நடமாட்ட கட்டுப்பாடு உத்தரவும் அமல்படுத்தப்பட்டிருப்பதால் பொதுமக்களுக்கு தேவையான அனைத்து வகை பொருட்களும் அதிக அளவில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோழி, இறைச்சி, காய்கறிகள், பழ வகைகள் உட்பட அத்தியாவசிய பொருட்களும் போதுமான அளவில் இருப்பதாக உள்நாட்டு பயணீட்டாளர் விவகார அமைச்சின் கெடா மாநில இலாகா அமலாக்க பிரிவு அறிவித்துள்ளது. அனைத்து வகை பொருட்களும் நியாயமான விலையில் விற்கப்படுகின்றன. கோபிஸ் கிலோ 4 வெள்ளி, தக்காளி 5 வெள்ளி, கோழி இறைச்சி கிலோ வெள்ளி 8.50க்கு விற்கப்படும் விலையில் 10 வெள்ளி முதல் 38 வெள்ளி வரை பல வகையான மீன்களும் சந்தைகளில் கிடைப்பதாக அறிவிக்கப்பட்டது. முவாஃபகத் நேஷனலில் பெர்சத்துவிற்கு இடம் இல்லை. முவாஃபகத் நேஷனல் கூட்டணியில் பெர்சத்துவை ஓர் உறுப்பு கட்சியாக ஏற்றுக்கொள்ள முடியாது என அம்னோவின் மூத்த தலைவர் தெங்கு ராசாலி ஹம்சா வலியுறுத்தினார். தேசிய முன்னணி அரசாங்கம் கவிழ அம்னோவில் இருந்து பிரிந்து சென்ற அக்கட்சிக்கும் ஒரு பங்கு இருப்பதாக அவர் சொன்னார். ஆகையால் முவாஃபகத் நேஷனலில் பெர்சத்து இணைவதை அம்னோ அடிமட்ட உறுப்பினர்கள் விரும்பவில்லை என குவா முசாங் நாடாளுமன்ற உறுப்பினருமான அவர் சொன்னார். கடந்த 2018 நாட்டின் 14வது பொதுத் தேர்தலில் தேசிய முன்னணியின் 60 ஆண்டுகால ஆதிக்கத்துக்கு முடிவு கட்ட பக்கத்தான் ஹரப்பான் பங்காளி கட்சிகளான PKR, ஜாசேகா, அமானா ஆகிய கட்சிகளுடன் பெர்சத்து கூட்டு சேர்ந்ததாக அவர் குறிப்பிட்டார். தற்போதைய சூழ்நிலையில் ஒரு சிறிய பாம்பான பெர்சத்து ஒரு மலை பாம்பான அம்னோவுடன் நட்பு கொள்ள முயற்சிப்பதாக தெங்கு ராசாலி வர்ணித்தார். இதனிடையே வரும் 15வது பொதுத் தேர்தலில் பிரதமரும் பெர்சத்து தலைவருமான தான்சி முஹிதீன் யாசின் பாக்கோ நாடாளுமன்ற தொகுதியிலும் பெஜ்வாங் அவை தலைவர் துன் மகாதீரை லங்காவி நாடாளுமன்ற தொகுதியிலும் அம்னோ போட்டியிடும் என அவர் வலியுறுத்தினார். அவ்விரு நாடாளுமன்ற தொகுதிகளும் அம்னோவிற்கு சொந்தமானவை. வரும் 15வது பொதுத் தேர்தலில் பாக்கோ மற்றும் லங்காவி நாடாளுமன்ற தொகுதிகளை நிச்சயம் அம்னோ கைப்பற்றும் என முன்னாள் நிதியமைச்சருமான அவர் நம்பிக்கை தெரிவித்தார். இதனிடையே முஹிதீனின் பெரிக்கத்தான் நேஷனல் அரசாங்கம் ஒரு சட்டப்பூர்வமான அரசாங்கம் அல்ல. ஆகையால் நாட்டின் 15வது பொதுத் தேர்தல் உடனடியாக நடத்தப்பட வேண்டும் என தெங்கு ரசாலி தெரிவித்தார். பென்ஷனா நிதியுதவி 2556 SMEகள் ரிங்கிட் மலேசியா 639.57 மில்லியன் வழங்கப்படுகிறது. கோவிட்-19 பாதிக்கப்பட்டுள்ள சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கான பென்ஷனா SME நிதி செப்டம்பர் 11, 2020 வரை மொத்த மதிப்பு ரிங்கிட் மலேசியா 639.57 மில்லியன் மதிப்புள்ள 2556 விண்ணப்பங்களுக்கு ஒப்புதல் அளித்துள்ளது. வங்கிகளிடம் இருந்து எந்தவொரு நிதி உதவியையும் பெறாத SMEகளுக்கு முன்னுரிமை அளித்து நிதி திட்டத்திற்காக அரசாங்கம் ரிங்கிட் மலேசியா 2 பில்லியனை ஒதுக்கியுள்ளது. வங்கி சிம்பனன் நேஷனலின் கீழ் தேசிய பொருளாதார மீட்பு திட்டத்தின் கடன் நிதி உதவியின் கீழ் மொத்தம் 2 பில்லியனை ஒதுக்கியுள்ளது. சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களின் பணப்புழக்கத்தை அதிகரிப்பதை நோக்கமாக கொண்ட தொழில் முனைவோர் குழு பொருளாதார நிதி வணிக மீட்பு திட்டம் அல்லது TPRS செப்டம்பர் 11, 2020 வரை என்று அவர் கூறினார். சபா பயணத்தை தொடர்ந்து கோவிட்-19க்கு பணியாளர் சோதனை செய்த பின் UOB மலேசியா கெபாங் கிளையை மூடுகிறது. கோவிட்-19க்கு ஒரு ஊழியர் சோதனை ஏற்பட்டதை அடுத்து யுனைடெட் ஓவர்சீஸ் வங்கி பிரி தனது கெபாங் கிளையை இங்கு தற்காலிகமாக மூடியுள்ளது. கெபாங் கிளையின் ஊழியர் 2020 செப்டம்பர் 10 முதல் 13 வரை சபாவில் உள்ள லஹித் தத்து மற்றும் செம்போர்னாவுக்கு விஜயம் செய்ததாக வங்கி இன்று அறிக்கையில் தெரிவித்துள்ளது. நாங்கள் தொடர்ந்து தடமறிதலை நடத்தியுள்ளோம். ஊழியருடன் நெருங்கிய தொடர்பு கொண்ட அனைத்து சகாக்கள் மற்றும் வாடிக்கையாளர்கள் நாள் முடிவில் தொடர்பு கொள்ளப்படுவார்கள். அவர்கள் 14 நாட்களுக்கு சுய தனிமைப்படுத்துதலுக்கு கேட்கிறார்கள். அதே நேரத்தில் அவர்கள் தங்கள் உடல்நிலையை கண்காணிக்கிறார்கள்.
மற்றும் அதிகாரிகளிடம் இருந்து கூடுதல் அறிவுறுத்தல்களாக காத்திருக்கிறார்கள் என அது கூறியது. கிளை மூடல் அதன் சுய சேவை வங்கி இயந்திரங்களுக்கான அணுகலை உள்ளடக்கியது. சமய புரிந்துணர்வு அனைத்து மலேசியர்களிடம் ஒற்றுமையை வலுப்படுத்தும். ருக்குன் நெகரா தோற்றுவிக்கப்பட்டு 50 ஆண்டுகள் ஆகிவிட்டன. அதன் மூலம் நாட்டில் பல்வேறு இனங்களிடையே ஒற்றுமையை நிலைநிறுத்த அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. அதன் ஒரு நடவடிக்கையாக நாட்டில் உள்ள எல்லா சமய தலைவர்களையும் ஒன்றிணைத்து பாராட்டும் நிகழ்வு அண்மையில் நடைபெற்றது. கூட்டரசு பிரதேச துணை அமைச்சர் டத்தோஸ்ரீ டாக்டர் சந்தாரா கலந்து கொண்டு பரிசுகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் பெர்லிஸ் முஃப்தி டத்தோ டாக்டர் முகமது அஸ்ரி சைனுல் அபிதீன், மலேசிய கிறிஸ்துவ பேரவை தலைவர் பேராளர் ஜூனியன் லியோ பெங்கம், மலேசிய இந்து சங்க துணை பொதுச் செயலாளர் கௌரி தங்கையா, மலேசிய தௌடக்லஸ் தலைவர் தான் ஹோ, பௌத்த இயக்க தலைவர் சின்கான் ஆகியோர் கலந்து கொண்டனர். கோவிட்-19 அறிகுறிகளை காட்டாவிட்டால் சபாவில் இருந்து திரும்பி வருபவர்களுக்கு ஸ்வாப் சோதனைகள் எதுவும் இல்லை என்று டாக்டர் நூர் ஹிஷாம் கூறுகிறார். கோவிட்-19 அறிகுறிகளை காண்பிக்கும் சபாவில் இருந்து திரும்பி வரும் அனைவருக்கும் சோதனை மற்றும் கண்காணிப்புக்கான அருகிலுள்ள மருத்துவமனைக்கு செல்வது சுகாதார அமைச்சகம் கட்டாயமாக்குகிறது. எந்த அறிகுறிகளையும் காட்டாதவர்கள் வீடு திரும்ப அனுமதிக்கப்படுவார்கள். ஆனால் அவர்கள் பரிசோதனை செய்ய ஊக்குவிக்கப்படுகிறார்கள். MOH-இன் நிலைப்பாடு என்னவென்றால், சபாவில் இருந்து திரும்பி வருபவர்களுக்கு அறிகுறிகள் இருந்தால் அவர்கள் பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு செல்வது கட்டாயமாகும். அவர்களுக்கு அறிகுறிகள் ஏதும் இல்லை என்றால் அவர்கள் வீட்டிற்கு செல்லலாம். ஆனால் சோதனைக்கு உட்படுத்த நாங்கள் அவர்களை ஊக்குவிக்கிறோம் என்று டாக்டர் நூர் ஹிஷாம் இன்று தமது 2 வார கோவிட்-19 மாநாட்டின் போது கூறினார். சபா மாநில தேர்தல் செப்டம்பர் 26ஆம் தேதி நடைபெறவுள்ளது. அங்கு 73 மாவட்டங்களில் 1 மில்லியனுக்கும் அதிகமான வாக்காளர்கள் வாக்களிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பல அரசியல்வாதிகள் அந்தந்த கட்சி வேட்பாளர்களுக்கு தங்கள் ஆதரவை வழங்குவதற்காக மாநிலத்திற்கு வருகை தருவதால் பிரச்சாரம் ஏற்கனவே தொடங்கப்பட்டுள்ளது. தேர்தலுக்கான தயாரிப்பில் லஹத் தட்டு, செம்போர்னா, தவாவ் மற்றும் குனாக் ஆகிய இடங்களில் MOH அதன் மேம்பட்ட வழக்கு கண்டறிதல்களை அதிகரித்துள்ளது. குறைந்தது 2 MOH ஊழியர்களால் நிர்வகிக்கப்படும் சிறப்பு தனிமைப்படுத்தப்பட்ட கவுண்டர்களும் வாக்குச்சாவடிகளில் வைக்கப்படும்.